4 படம் ஓடிட்டாலே நான் தான் அடுத்த முதல்வர் என்று கூட்டணியே இல்லாமல் தமிழகத்திலே வெற்றி பெற்ற ஒரு அரசியல் கட்சி அதிமுக தானே. சாரியே, உனக்கு உண்மையிலே உன் ஆட்சியை பற்றி தம்பட்ட படிக்கிற நீ வர்ற தேர்தலில் 2026 எடப்பாடியாரை எதிர்த்து தனித்து வெற்றி பெற முடியுமா? புலிக்கு பிறந்தது பூனையாகாதடா, சிங்க குட்டி எடப்பாடியார். மகனே, நீ இனிமேல் முதலமைச்சர் இல்ல, உன் கட்சி அழிய போகுது. பாத்துக்க, அப்ப நடிக்கிறான், மகனும் நடிக்கிறான், அவன் குடும்பமே நடிக்கிறது. ஒரு பக்கம் சனாதனத்தை பத்தி பேசுறாங்க, அந்நியா துர்கா ஸ்டாலின் கோயிலா போறாரு. ஏன்னா அவங்க குடும்பத்தை நீங்க திருத்த முடியல, நாட்டை என்னடா திருத்த போறீங்க? அப்ப இந்த ஆட்சி எப்படி இருக்கு? மொத்தத்துல சொல்லணும்னாங்க, ஆட்சியாக நடத்துறாங்க, காட்சி தான் நடக்குது. தகுதி இல்லாத முதலமைச்சராக்கனா இதுதான் நமக்கு கிடைக்குது. என்ன சொல்ற? என்ன சரோடா, வெளிநாடு போய் அப்ப ஷூட்டிங் பார்த்தாங்க, சைக்கிள் ஓட்டி சம்பாதிக்கிறார். நம்ம யார சைக்கிள் ஓட்டினால உப்பு விற்போம், மிட்டாய் விற்போம், பொடி உருண்டை விற்பாங்க. நம்ம இல்லையா சைக்கிள் ஓட்டிட்டு இவரு போய் வெளிநாட்டில் முதலீடு இருக்கிறார். அந்த சைக்கிள் அப்படியே விதவிதமா போஸ் ஜிம்ல. இதுக்காக உன்னை முதலமைச்சர் ஆக்கணும். நம்ம முதலமைச்சர் என்னுடைய ஆட்சி எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாது. உன் ஆட்சியை குறையா சொல்ல முடியும். உன் ஆட்சியில என்ன செய்திருக்குன்னு சொல்ல முடியாம இருக்கிறோம், தலைக்கிறோம். இதுல வேற அவர் 200 தொகுதியில், நீ 200 தொகுதியில நீ டெபாசிட் வாங்குவியா? நீ நிக்கிற தொகுதியில டெபாசிட் காலியாக போகுது. 10 ரூபா கமிஷன் வச்சு டாஸ்மாக்ல 10 ரூபா கமிஷன் வைக்கிற அரசுடா உங்க அரசு, கமிஷன் அரசு. நாங்க அரசியலும் பண்ணல, அவியலும் பண்ணல. உங்க மாதிரி நடிகர்கள் கட்சி தொடங்கினார்கள். புரட்சி தலைவருக்கு பிறகு எல்லோரும் தாங்கள் தான் முதலமைச்சர் என்பதற்காக கட்சி தொடங்கினார்கள். 4 படம் ஓடிட்டாலே நான் தான் அடுத்த முதல்வர் என்று பறைசாற்றுகின்ற இந்த காலத்தில் தான் நடித்த படங்கள் அத்தனையும் கதாநாயகனாக, மலைக்கல்லிலிருந்து தொடர்ந்து வெற்றி, மந்திரி குமாரியிலிருந்து வெற்றியை பெற்று மினிமம் கேரண்டி ராமச்சந்திரன் என்ற பெயரை பெற்றவர், திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்த வள்ளல் பெருமாள் தான் நடித்த திரைப்படத்தின் மூலமாக துணிந்து தயாரித்தார்கள் புரட்சி தலைவரை வைத்து. அப்படிப்பட்ட தலைவன் சாதாரண குடும்பத்தில் பிறந்த கருணாநிதியை, தன்னுடைய நண்பனை முதலமைச்சராக அழகு பார்த்த பொழுது, அழகு பார்த்து 71 அண்ணாவுக்கு பிறகு, பேரறிஞர் பெருந்தை அண்ணா மறைந்த பிறகு சாதாரண எளிய குடும்பத்தில் வந்தவர் கருணாநிதி. எனவே இந்த ஏழை மக்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் புரியும். அண்ணாவை போல் ஆட்சி செய்வார், அவர் நெருக்கமாக இருந்தவர் அண்ணா கூட என்பதை நினைத்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஏமாந்து போய்விட்டார். புரட்சி தலைவர் ஏமாந்ததன் காரணமாகத்தான் கருணாநிதி முதலமைச்சரா. கருணாநிதி மட்டும் எம்ஜிஆர் மட்டும் இல்லாவிட்டால் கருணாநிதி முதலமைச்சரே ஆயிருக்க முடியாது. கூட்டணியே இல்லாமல் தமிழகத்திலே வெற்றி பெற்ற ஒரு அரசியல் கட்சி அதிமுக தானே. அத்தனை தொழிலும் அதிமுக நின்றது. எந்த பேசி கட்டிய எந்த ஆண்மனுக்காக அந்த தில்லு இருந்ததா? சாலியே, உன் அப்பை வராம செய்தது உண்டா? ஒரு தொகுதியில் 3 முறை நின்றது உண்டா? ஒரு தொகுதியிலே தொடர்ந்து வெற்றி பெற்றது உண்டா? ஒவ்வொரு துறையும் ஒவ்வொரு முறையும் மாறிக்கொண்டே இருப்பார். அதானே உங்க வரலாறு. சரி, தலைவர் மறைந்து விட்டார், இனி நம்ம தான் ஆளலாம் என்று நினைத்த கருணாநிதி ஓட ஓட விரட்டியவர் நம் தலைவி புரட்சி தலைவி அம்மா. நான் கேட்கிறேன், இன்னைக்கு இருக்கிற திமுக சாரியே, உனக்கு உண்மையிலே உன் ஆட்சியை பற்றி தம்பட்ட படிக்கிற நீ வர்ற தேர்தலில் 2026 எடப்பாடியாரை எதிர்த்து தனித்து வெற்றி பெற முடியுமா? எங்க அம்மாவை போல் நீ நிக்க முடியுமா? சொல், நீ ஆண்மகன் என்று ஏற்றுக்கொள்கிறேன். இதே ஸ்டாலின் என்ன சொன்னார்? 2021 என்ன சொன்னார்? 60,000 ரூபாய் கொடுப்பேன், திருமணம் பெண்களுக்கு 1 கிராம் தங்கம் கொடுப்பேன்னு சொன்னீங்க. இன்னைக்கு அந்த திட்டத்தை நிப்பாட்டிட்டே. மக்கள் கேட்க மாட்டாங்கள? அப்படிப்பட்ட இந்த தலைவருடைய கனவை நினைவாக்கியவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அம்மா உணவகம், 1 ரூபாய்க்கு ஒரு இட்லிடா, 3 ரூபாய்க்கு தயிர் சாதம், 5 ரூபாய்க்கு சாம்பார் சாதம். இந்த திட்டத்தை முடக்கிறார்கள். நியாயமா? நேர்மையா?
ஏழைகளுக்கு இந்த ஆஸ்பத்திரிக்கு வர்றாங்க, அட்டெண்டரா இருக்காங்க, அவங்க சொந்தக்காரர் ஆஸ்பத்திரியில இருப்பார், கணவனோ மனைவியோ தாயோ பிள்ளையோ. அப்ப அவங்க வெளியே கொடுத்து வாங்கினா ஒரு நாளைக்கு 100 ரூபாய் 200 ரூபாய் ஆகும். குறைஞ்சபட்சம் 30 ரூபாயில ஒரு நாள் உணவு முடிஞ்சு போகுங்க. அந்த திட்டத்தை புடைக்கிறாங்க. எல்லாரும் கேட்டாங்க. நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அன்னைக்கு எதிர்கட்சியா இருக்கும்போது சொன்னார், ஜோசியன் சொல்ல அன்னைக்கு தான் ஆரம்பிச்சார். இந்த ஆட்சி எடப்பாடியார் தலைமையில் இருக்க ஆட்சி 1 மாதம் தாங்க, வர்ற தமிழ் புத்தாண்டு முதல் நாங்க பொங்கல் முதல் நாங்கள் ஆட்சிக்கு வந்துடுவோம். யாரு? ஸ்டாலின் சொன்னா நடந்ததா? 4 வருடம் 3 மாதம் நீ என்ன சட்டையை கிழிச்சுட்டு போனீங்கள நாடா சட்டமன்றத்தில் தொழிலுக்கு வந்த புடிச்சு போட்டமே. அந்த தைரியம் உனக்கு இருக்கா? உனக்கு தைரியம் இருக்கா? என்னென்ன வேஷம், மக்களை ஏமாற்ற என்னென்ன நாடகம். திமுக போடாத நாடகமா, செய்யாத போராட்டமா? 1-2 அல்ல சகோதரர்களே, 24,000 போராட்டம் எடப்பாடியார் எதிர்த்து அத்தனை சந்தித்தவர் நம் எடப்பாடியார். புலிக்கு பிறந்தது பூனையாகாதடா, சிங்கக்குட்டி எடப்பாடியார். அதனால் தான் இன்னைக்கு விரல் விட்டு ஆட்டுகிறார். சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் பேசுகின்ற பொழுது உன்னால் பதில் சொல்ல முடிஞ்சதா? சொல்ல முடியுமா? கை நடுங்குமே. உன்னால் பதில் சொல்ல முடிஞ்சதா? நான் இதே முதலமைச்சர் கேட்கிறேன், நீ என்ன பேசினாய்? வந்தவுடன் நீட்டு தேர்வு ரத்து என்றாயே, முதல் கையெழுத்து என்றாயே, உன் மகன் சொன்னானே உதயநிதி, இன்னைக்கு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் சொன்னாரு, ஏயா கையெழுத்து போட்டேன், எங்க அப்பாவுக்கு மட்டும் ரகசியம் தெரியும் சொன்னீங்க. என்ன ரகசியம் தெரிஞ்சு? இதுவரைக்கும் மக்கள் மாண்டதுதான் மிச்சம். மின் கட்டணத்தை உயர்த்த மாட்டோம் சொல்லி 3 தடவை ஏற்றிட்டீங்க. போடாத வரிகள் உண்டா? இன்றைக்கு வரி குதிரைக்கு இருக்கிற வரியை காட்டிலும் நீ போட்டிருக்க மக்கள் மீது வரி திணித்திருக்கியே, அது அதிகம் அல்லவா? 1000 ரூபாய் கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு தகுதி பார்த்து கொடுக்கிற. இப்பதான் சொல்லி இருக்கிறார், இந்த 1000 ரூபாயும் தானா கொடுக்கல, நம்ம எடப்பாடியார் தொடர்ந்து வரி பொருத்தினார். இன்னைக்கு என்னன்னா அவருடைய அமைச்சர் கே சார் சொல்றார், வர பொங்கல் முதல் 1000 ரூபாய். எப்படி செய்யறாங்க பாருங்க. தேர்தல் நெருங்கிருச்சு, மீனை போடுறான், மீனை போட்டு சின்ன மீனை போட்டு பெரிய மீன் எடுக்கிறதுக்கு எப்படி செய்யறாங்க பாரப்பா. என்னடா இப்படி இருக்கீங்க மதுரைக்காரங்களா? வரவிடுவோமா? அடுத்து நீ எந்த கனவு இருந்தாலும் சரி, மகனே நீ இனிமேல் முதலமைச்சர் இல்ல, உன் கட்சி அழிய போகுது. என்ன பாத்துக்கீங்க. அப்ப நடிக்கிறான், மகனும் நடிக்கிறான், அவன் குடும்பமே நடிக்கிறது. முன்னால என்னன்னா கலைஞர் நடிச்சா கதைவசனம் எழுதினார், இவங்க நடித்தே மக்களை ஏமாற்றுறாங்க. காலையில எந்திரிச்சா போட்டோ போஸ், மகனும் அதே மாதிரி. சரி, ஏதோ உதயநிதி இளைஞரணி இளைஞரா இருக்க நல்லா செயல்படுவாங்க. என்ன நம்ம என்ன நினைச்சோம், ஏதோ திறமை இருக்கும்பா, நம்மளை காட்டில நம்ம இளைஞர்களுக்கு திறமை இருக்கு. இன்னைக்கு ஐடி விங் பாருங்க, பின்னி எடுக்கிறாங்க. நம்ம ஐடி விங் பாத்தீங்கன்னா நம்ம அவங்க இந்த உதயநிதி நல்லா ஸ்டாலினை காட்டில நல்லா செய்வோம். பார்த்தா அவ என்ன பூனைக்கு பிறந்த பூனை குட்டியா தானே இருக்கு, புலிக்குட்டியா மாறமா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த ஒரு கண்ணாடி நடிச்ச மாதிரி அவன் இன்னைக்கும் சந்தானத்துக்கு சந்தானன் சிரிப்பு நடிகர்னா அதுக்கு துணை நடிகர் மாதிரி இன்னைக்கு உதயநிதி எங்க பார்த்தாலும் பார்த்தா ஏதாச்சும் சொல்லிட்டு ஒரு பக்கம் சனாதனத்தை பத்தி பேசுறாங்க. அந்நியா துர்கா ஸ்டாலின் கோயில் கோயிலா போறாரு, கோயில வச்சு வீட்டுக்கு வர சாமியாரை வச்சு பூஜை பண்றாங்க. ஏன்னா அவங்க குடும்பத்தை நீங்க திருத்த முடியல, நாட்டை என்னடா திருத்த போறீங்க? நாட்டை என்ன திருத்துறீங்க? சனாதனம் பேசுறான். இன்னைக்கு பார்த்தா சாபர் சாதிக்க பத்தி சகோதரி சொன்னாங்க. இவங்க அமைச்சு இந்த ஆட்சி அமைந்த 4 ஆண்டுகளில் என்ன விலைவாசி ஏறல? எந்த விலைவாசி ஏறல? எல்லா விலைவாசியும் ஏறிவிட்டது.
மளிகை பொருள் இருந்து, அரிசியிலிருந்து, காய்கறியிலிருந்து அத்தனை விலைவாசி ஏறி போயிடுச்சு. கட்டுமான பொருள் ஏறி போச்சு. இளைஞருக்கு வேலை வாய்ப்பு இல்லை. இளைஞருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தியா? 3 முறை மின்சாரத்தை ஏற்றியதுனா, மின் கட்டணத்தை ஏற்றியதுனா, இந்தியாவிலே சிறு குறு தொழில் தமிழ்நாடு தான் முன்னோடி. இதுதான் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கும் பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கிறார். எத்தனை தொழில் இன்னைக்கு முடங்கி போச்சு? 18% தொழில் இன்னைக்கு முடங்கி போச்சு. தொழிற்சாலையை மூடிட்டாங்க. நீ போடுற சட்டத்தால் இன்னைக்கு வெளிநாட்டு முதலீடு ஈர்க்கிறேன் சொல்லிட்டு ஏற்கனவே இந்த கம்பெனி எல்லாம் ஆந்திரா பக்கம், குஜராத் பக்கம் மாறிட்டாங்க. இங்க வேலை வாய்ப்பு இல்லை. என்ன செய்ய போற? சட்ட ஒழுங்கு மோசமா இருக்கு. கஞ்சா தாராளமா கிடைக்கும். இப்ப விதவிதமா மிட்டாய் வாடியுள்ள கடைசியில சாதிக் பாட்சா தயார்னாடாண்டா பாருங்க. சாதிக் பாட்சா முதலமைச்சரோட போட்டா இருக்க, துணை முதலமைச்சரோட போட்டார் ஜாபர் சாதிக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க துணைவியா கிருத்தியாவோட பாத்தீங்கன்னா எப்பா கூட போட்டாங்க. அப்ப இந்த ஆட்சி எப்படி இருக்கு? மொத்தத்துல சொல்லணும்னாங்க, ஆட்சியாக நடத்துறாங்க, காட்சி தான் நடக்குது. எங்க ராமநாதபுரத்தில் இருக்கிற ஒரு மாற்றுத்திறனாளி, நான் உலக கோப்பையை கைப்பற்றிட்டேன்னு சொல்லி கோப்பையை கொடுத்து ஏமாத்து. நீங்க பேசலாம் உங்க ஆட்சியை பற்றி. இந்தியாவின் திராவிட மாடல் முன்னோடியா? கண்ணப்பனை ஏமாத்தி, அந்த மாவட்ட செயலரை ஏமாத்தி, விளையாட்டுத்துறை உதயநிதி ஏமாத்தி, முதலமைச்சரை ஏமாத்தி கப்பா பிடிச்சுட்டாயா. இவனுக்கு அவன் எங்க நம்ம வடிவேலூர் படத்தில் வாய்ப்பான். அவங்க பாட்டி சொல்ல கப்பு வாங்கிருக்க புடனாய் தூக்கி இப்படி காலில் எடுத்து தெரியும். இந்த கணக்குல ஆட்சி செஞ்சுட்டு நீங்க சொல்றாங்க இந்தியாவுக்கே முன்னோடியான ஆட்சி செய்யறாங்க. ஏன்னாப்பா நியாயம். இதான் தகுதி இல்லாத முதலமைச்சராக்கனா இதுதான்ப்பா நமக்கு கிடைக்கும். என்ன சொல்ற? என்ன சரோடா? என்ன சொல்றீங்க? என்ன சிவா? உண்மைதானே? நீ என்னன்னா உண்மையே உணர்ந்திருக்கியா? நாட்டுல மக்கள் என்ன செய்யறாங்க, என்ன கஷ்டப்படுறாங்க, நஷ்டப்படுறாங்க, விலைவாசி எந்த அளவுக்கு இருக்கு, மாணவ செல்வங்களுக்கு என்ன கஷ்டப்படுறாங்க. ஏன்னா ஒரு மாநிலத்துல முதல் ஆண்டு கள்ளச்சாராயம் காய்ச்சறான். செங்கல்பட்டுல 25 பேர் செத்து போயிட்டான். பக்கத்து மாவட்டத்தில் பாருங்க, இன்னைக்கு பாத்தீங்கன்னா கள்ளச்சாராயம் காய்ச்சி 75 பேர் இறந்து போயிட்டாங்க. நீ என்ன ஆச்சு? அதுக்கு வந்து என் முதலமைச்சர் பார்க்க வந்தியா? ஒரு முதலமைச்சர் ஓடி வந்திருக்க வேண்டாமா? அந்த துணை முதலமைச்சர் வந்திருக்க வேண்டாமா? செஞ்சீங்களா? என்ன ஏழைகள் மீது கரிசனம் வச்சிருக்க? அவர் சிங்க பெண்மணி, அவர் கால் தூசிக்கு போடுவீங்களா? நீங்களா? நீ வந்தையா? எங்கேயாச்சும் ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம்னா வர்றதில்லை. நல்லா போஸ்ட் கொடுக்கணும், நல்லா அனுபவிக்கணும். மகனே எப்ப வெளிநாடு போய் அப்ப ஷூட்டிங் பார்த்த சைக்கிள் ஓட்டி சம்பாதிக்கிறாரப்பா. நம்ம இங்க யார சைக்கிள் ஓட்டி உப்பு விற்போம், மிட்டாய் விற்போம், பொடி உருண்டை விற்பாங்க. நம்ம இல்லையா சைக்கிள் ஓட்டிட்டு இவரு போய் வெளிநாட்டில் முதலீடு இருக்கிறார். அந்த சைக்கிள் அப்படியே விதவிதமா போஸ் ஜிம்ல. இதுக்காக உன்னை முதலமைச்சராக்கணும். எங்க எடப்பாடியா இருந்தாரையா போனாரு முதலமைச்சரா? 8000 கோடிக்கு மேல் ஈட்டு வந்தாரே. நீ என்ன ஈர்த்த? எங்க சொல்லு? ஜெர்மன் போனார். ஜெர்மன்ல ஒரு வாரமா 15 நாளா அரபு இது அரபு கண்ட்ரிக்கு போனார். 15 நாளப்பா. ஜப்பான் போனார், சிங்கப்பூர் போனார். ஈர்த்துட்டு வந்தேன். ஒன்றும் கிடையாது. என்னத்தை ஈர்த்தார்? நல்லா போஸ் கொடுக்கிறார். நம்ம முதலமைச்சர் நினைச்சா சிரிப்பா வருதுப்பா.
எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது. நானும் தான் ரவுடி, நானும் ரவுடின்ற மாதிரி. வடிவேல் கணக்குல நம்ம முதலமைச்சர் என்னது, என்னுடைய ஆட்சி எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாது. உன் ஆட்சியை குறையா சொல்ல முடியாது. உன் ஆட்சியில என்ன செய்திருக்குன்னு சொல்ல முடியாம இருக்கிறோம், தவிக்கிறோம். இதுல வேற அவர் 200 தொகுதியில, நீ 200 தொகுதியில நீ டெபாசிட் வாங்குவியா? நீ நிக்கிற தொகுதியில டெபாசிட் காலியாக போகுது. உண்மையிலே சொல்றேன் சகோதரர்களே, மக்கள் கொதித்து போய் இருக்கிறார்கள். விலைவாசி ஒரு பக்கம் ஏற்றம். அப்துல் கலாம் சொன்னார், முன்னாள் ஜனாதிபதி, இளைஞர்களை இந்த நாட்டின் கண்கள். உலகத்திலே இளைஞர்களை அதிகமாக கொண்ட நாடு இந்திய நாடு. இந்தியாவிலே அதிகமாக இளைஞர்களை கொண்ட நாடு தமிழ்நாடு. இந்த நாடு வல்லரசாக போகிறது சொன்னார். இன்னைக்கு அந்த மாதிரி ஆகுமா? போதை அரசாக மாற்றிட்டாங்க. பிள்ளைகள் எல்லாம் படித்து டாக்டர் ஆவாங்க, இன்ஜினியர் ஆவாங்கன்னா இன்னைக்கு போதை பள்ளிக்கூடத்திலே விற்கிறான். பள்ளிக்கூடத்திலே போதை வைக்கிறோம், விதவிதமா மிட்டாய். ஆண்டுகள் தோறும் அறிவிப்பு தான் வருது. இதே திமுக அரசு 2021 பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது, அன்னைக்கு நிதிநிலை சமர்ப்பிக்கும் போது, அன்னைக்கு துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி சொல்லுகிறார், 10 ஆண்டுகள் கள்ளச்சாராயம் இல்லை தமிழகத்திலே என்று அந்த புத்தகத்திலே வாசிக்கிறார். இன்னைக்கு என்ன வாசிக்க முடியும்? 10 ரூபா கமிஷன் வச்சு டாஸ்மாக்ல 10 ரூபா கமிஷன் வைக்கிற அரசுடா உங்க அரசு. கமிஷன் அரசு. இன்னைக்கு கமிஷன் அரசாக இந்த அரசு இருக்கிறது. இதை மாற்ற வேண்டும். இன்னைக்கு யாருக்கும் பாதுகாப்பு இல்லை, மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு பாதுகாப்பு இல்லை, காவல்துறைக்கு பாதுகாப்பு இல்லை, அரசு ஊழியர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, யாருக்கும் பாதுகாப்பு இல்லை. இளைஞர்கள், இளம்பெண்கள் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை. இதை ஆட்சி மாற்ற வேண்டாமா? மாற்ற வேண்டுமா? மாற்ற வேண்டாமா? சொல்ல மாட்டீங்க. மாற்ற வேண்டுமா? மாற்ற வேண்டாமா? இந்த ஆட்சியை மாற்ற வேண்டும். அதுதான் இந்த 53வது ஆண்டில் நாம் எடுக்கிற சபதம். உதயசூரியன் ஓட்டு போடுங்க. நாங்க வந்தோம் மடைமாற்றம் செஞ்சு உங்களுக்கு பட்டா கொடுத்துருவோம். இன்னைக்கு அதையும் காலி பண்றாங்க. அதை போய் நான் சொன்னா செல்லூர் ராஜா அரசியல் பண்றார். நாங்க அரசியலும் பண்ணல, அவியலும் பண்ணல. உங்க மாதிரி உன் ஆட்சியை பற்றி பேசலாமா? உன் தங்கச்சி எங்கேன்னே காணல, கனிமொழிக்கார். இளவதவிகள் கூடி போயிட்டான்னு சொன்னாங்க. இன்னைக்கு இளவதவி தான் சகோதரி கனிமொழி அக்கா, கனிமொழி தங்கச்சி எங்க இருந்தாலும் பார்த்து தமிழ்நாட்டில் தான் பார்த்து இருக்கு. மருதாலையெல்லாம் மூடுவோம்னு சொன்னீங்க, எங்க இருக்கு?